2 வாங்கிப்பாங்க. ஆனா அக்ரீமெண்ட் எழுத மாட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இத வந்து சரி பண்ணா இது கரெக்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆன்லைன்ல வேண்டாம்ப்பா. அது கையிலே பதிவு பண்ணிடலாம். ஆன்லைன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் சில பேர் படிச்சிருக்காங்க, சில பேர் படிக்கல. அது டைப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ வந்து டைரக்டா கையெழுத்து போயிட்டு படிச்சு சொன்னாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் கரெக்ட்ப்பா. ஆன்லைன்லாம் வேண்டாம்ப்பா. ஆன்லைன்லன்னா அது போய் வெப்சைட்டில் போய் நம்ம போய் பதிவு பண்ணணும். யார் வந்து வரவங்க யார், ஹவுஸ் ஓனர் யார் அப்படின்னு. இப்போது அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு இப்போது ஒரு ஒரு கிராமத்தில் எழுத படிக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கிராமத்தில் நெட்டு அந்த வசதி இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வெறும் சிட்டியை மட்டும் பார்க்குறீங்களா? நம்ம வந்து இது அமெரிக்காவோ இல்லை ஜப்பானோ கிடையாது. இது வந்து இந்தியான்றது பாதி சிட்டி, கால்வாசி சிட்டி, மீதி எல்லாம் மக்கள் தான். அப்படின்றவங்க எப்படி பண்ண முடியும்? நடைமுறை சாத்தியமா? இங்கே நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க பேசிக்கலாம். இப்போ மக்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? அவன் விவசாய வேலைக்கு போவான். அவங்க வீட்டு ஓனர் 2000 ரூபா வாடகை கொடுக்க வந்துருப்பான். அவன் போய் ஆன்லைனில் பதிவு பண்ண முடியுமா? நீ போய் இது பண்ண முடியுமா? முடியாததை எப்படி செய்ய முடியும்? ஒரு வருஷம் கழித்து சொல்லுவாங்க, ஏம்மா நான் 500 ஏற்றுறேன், 1000 ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு 2-3 வருஷம் ஆனவொன்னே தான், 4 வருஷம் 3 வருஷம் ஆனவொன்னே ஏற்றுவாங்க. சில ஹவுஸ் ஓனர் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்குது, அதனால பரவாயில்லன்னு ஏற்றுப்பாங்க. சில பேர் நான் வீடு காலி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு 7 வருஷமாக இருக்கிறோம் அந்த வீட்டில். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னும் வாடகைலாம் ஏற்றலாங்க. ஆமாம், அது வந்து சடனாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்கள் திடீர்னு காலி பண்ணுன்னு சொன்னால் அவங்க போய் ஒரு ஆல்டர்னேட் வீடு பார்க்கணும், அவங்களுக்கு அந்த வீடு செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ சடனாக காலி பண்ணுறதுன்றது அது கிடையாது. ஆனால் நான் பெரிய லாடு மாதிரி பேசுவேன். அதுக்கு உண்மையில் இன்னும் டென்ஷன் ஆகும். நாங்கள் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, பிள்ளைகளுக்காக குழந்தைக்காக நான் வச்சுருக்கோமே, இதுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, நம்மளோட போயிடக்கூடாது, போனால் பரவாயில்ல, பசங்களை பாதிக்குமே, ஒவ்வொரு நிமிஷம் தவிச்சிருக்கேன் நான்.